மூன்று முடிச்சு. அத்தியாயம் 59. கிரேஸிடம் பேசிவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்த கௌதம் நேராக சென்று நின்றது அவன் அப்பாவின் அறை முன்பு. கதவை தட்டவும் கதவை திறந்த சுப்பிரமணி, சொல்லுப்பா, என்ன விஷயம் என்று அவர் கேட்கவும், அப்பா, நான் நாளைக்கு ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருந்தேனே என்று கேட்கவும், ஏதாவது முக்கியமான விஷயமா என்று அவர் கேட்கவும், ஆமாம், அது இப்போ நம்ம கிட்ட எத்தனை கான்ட்ராக்ட் இருக்கு என்று அவன் கேட்கவும், அது கான்ட்ராக்ட் அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுப்பா, ஒரு 2 கான்ட்ராக்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு என்று அவர் கூறவும், சரி, நெக்ஸ்ட் ஏதாவது கான்ட்ராக்ட் வர்றதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவன் கேட்கவும், சில நொடி யோசித்த அவர், ஆமா, ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு வீடு கட்ட போறாரு, அதோட கான்ட்ராக்ட் பத்தி என்கிட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசினாரு. ஆனா நான் டிசைன் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி இருந்தேன். அதுக்கு அப்புறம் அவர் எதுவுமே கால் பண்ணி பேசல என்று கூறவும், சில நொடி யோசித்த கௌதம், சரி, நீங்க அவர்கிட்ட பேசி நாளைக்கு மீட் பண்ண முடியுமான்னு கேளுங்க, டிசைன் நான் போடுறேன் என்று கூறவும், சரி கௌதம், ஆனா நீ இன்னைக்கு தான் வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வரலாம் இல்ல என்று சுப்பிரமணி கேட்கவும், இல்லப்பா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்று கூறிய அவனின் பார்வை தன் அம்மாவை பார்த்து மீண்டும் தன் அப்பாவை பார்த்தான். என்னாச்சுப்பா என்று அவர் சோர்வாக கேட்கவும், ஒன்றும் இல்லை என்று தலை அசைத்தவன், ரித்விக் நம்ம கூட சேர்ந்து இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறான் என்று கூறவும், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்களா என்று கேட்கவும், சேர்ந்துதான் இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன் என்று கௌதம் கூறவும், சரிப்பா, உன்னுடைய விருப்பம்தான், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனாலும் அந்த அளவுக்கு இப்போ நம்ம கிட்ட ஆர்டர் வர்றது இல்லை, சில ஆர்டர் ஆப்போசிட் கம்பெனிக்கு போகுது என்று கூறவும், ஆப்போசிட் கம்பெனி என்று அவன் அப்பாவை பார்க்கவும், வேலாயுதம் பில்டர்ஸ்க்கு போகுது என்று கூறவும், அதை கேட்டதுமே ஓகே என்று தலை அசைத்த அவன், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அறையை விட்டு வெளியில் வந்தான். ரித்விக், ஏண்டா ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை என்று கேட்கவும், மச்சான், நீ வெளியே போகணும்னா போயிட்டு வா, நீ இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்க, ஆனா நான் இந்தியாவில் பல நாள் பல முறை சுற்றி பார்த்துட்டேன், அதனால நீ ஒரு 1 வீக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் சேர்ந்து வெளியில போயிட்டு வா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கைடு ரெடி பண்றேன் என்று கூறி வெளியில் வந்த பொழுது அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தான் அர்ஜுன். அர்ஜுன் என்ற அவன் அழைப்பில் வேகமாக முன்னால் வந்தான். சொல்லுங்க அண்ணா என்று அவன் கேட்கவும், அர்ஜுன், இது இவங்க எல்லாரும் ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறாங்க, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா எல்லா பக்கமும் காட்டணும், ஒரு 1 வீக் ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணணும், உனக்கு யாராவது கைடு தெரியுமா என்று கேட்கவும், கைடு என்று யோசித்த அவன், தெரியும் அண்ணா, சுதர்ஷன் டிராவல்ஸ், அங்கே ஊருக்குள்ள நல்லா சுற்றி காட்டுவாங்க என்று கூறவும், அப்படியா, சரி, ஓகே, சுதர்ஷன் டிராவல் கிட்ட பேசி இவங்க எல்லாரும் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடு என்று கூறவும், ஓகே அண்ணா என்று கூறிய அர்ஜுன் அங்கிருந்து நகரச் செல்ல, இல்ல, நீ நம்பர் கொடு, நானே பேசிக்கிறேன் என்று கௌதம் கூறவும், ஓகே என்று கூறிய அர்ஜுன் அவனுக்கு எண்ணெய் கொடுத்தான். அந்த எண்ணெய் சேமித்து கொண்ட கௌதம் அந்த மாடிப்படியில் வேகமாக ஏறி தன்னுடைய அறையை நெருங்கிய பொழுது கிரேஸ் அந்த அறை உள்ள இருப்பதை பார்த்ததும் கடுப்பாக இருந்தது கௌதமிற்கு. திரும்பி ரித்விக்கை ஒரு பார்வை பார்த்து, இதுதான் நீங்க ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க இல்ல என்று அவனை முறைத்து பார்த்து கேட்கவும், ரித்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவன் திணறலோடு பார்த்து கொண்டு இருக்க வேகமாக அவன் மற்றொரு பக்கமாக நடக்கத் தொடங்கினான். அந்த அறையில்தான் அஸ்வினி தன் மெத்தையில் அப்பொழுதுதான் சோர்வாக அந்த கட்டிலில் படுத்து இருந்தாள். கிட்டத்தட்ட பல மணி நேர வேலை. இப்பொழுதுதான் அனைத்தையும் முடித்து இருந்தாள். மதிய உணவு முடித்து அனைத்து பாத்திரங்களையும் கழுவி கிச்சன் முழுவதையும் ஒதுங்க வைத்து மாலை சிற்றுண்டிக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்துதான் அந்த அறையை உள்ளே நுழைந்து இருந்தாள். உடல் சோர்வில் அத்தனை கஷ்டமாக இருக்க கண்களை மூட வேண்டும் என்று தோன்றிக் கொண்டு இருந்தது. நிற்க முடியாமல் அந்த மெத்தையில் படுத்த அவள் கண் மூடிக்கொள்ள அவள் கண் மூடிய சில நொடியில் மெல்ல உறக்கத்திற்கு சென்று இருந்தாள். மொட்டை மாடிக்கு நடக்க இருந்த அவன் காதில் கேட்ட அந்த சிறிய மெல்லிய கொலுசொலி நின்று அவன் அந்த அறையை திரும்பி பார்க்க தூண்டியது. அந்த அறையை அவன் பார்க்க இது என்று குழப்பத்தோடு அந்த அறையை சில நொடிகள் பார்த்த அவன் மெதுவாக பக்கத்தில் சென்று அந்த அறையின் கதவை திறக்க நினைத்தான். ஆனால் பின்னால் கேட்ட குரலில் திரும்பி பார்க்க அங்கு வந்து இருந்த ரித்விக், என்னாச்சுடா என்று கேட்கவும்,
ஒன்றும் இல்லை என்று கூறி அந்த அறையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக அவன் மாடிப்படியில் சென்று ஓரமாக அமர்ந்தான். அவனுக்கு பின்னாலேயே வந்த ரித்விக், நான் என்னடா பண்ண முடியும் என்று கேட்கவும், நீ எதுவும் பேசாத என்று அழுத்தமாக கூறினான். டேய், நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் கிரேஸும் எனக்கு என்று அவன் கூறவும், அப்போ அவ கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, என்ன வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடு என்று உறுதியாக கௌதம் கூறவும், மச்சான் என்னடா இப்படி பேசுற என்று வருத்தமாக அவன் கேட்கவும், நல்லா யோசிச்சு தான் பேசுறேன் மச்சான் என்று அழுத்தமாக கூறினான் அவன். அதற்கு மேல் ரித்விகாலும் எதுவும் பேச முடியவில்லை. அவன் மௌனமாக அமர்ந்து அவர்கள் இருவரும் பேசியபடி இருக்க அந்த நேரம் தன் நெற்றியில் கையை வைத்து அழுத்தியபடி அங்கு வந்து இருந்த திவ்யா நேராக அந்த அறை முன்பு சென்றாள். அறையின் கதவை வேகமாக தட்டினாள். படியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இருவரும் மெதுவாக எட்டி பார்க்க அங்கு திவ்யாவை பார்த்ததும், திவ்யா என்று கௌதம் அழைக்கவும் திரும்பி பார்த்த அவள், அண்ணா என்று ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் அண்ணனை பார்த்தாள். இங்கென்ன பண்ற என்று கேட்கவும், அது அண்ணா ரொம்ப தலைவலிக்கு, அதான் ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொல்லி அஸ்வினி கிட்ட சொல்ல வந்தேன் என்று கூறவும், அதை கேட்டதும் கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. அவள் கதவை தட்டிய வேகத்தில் அப்பொழுதுதான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்த அஸ்வினி அடுத்த நிமிடம் தூக்கம் தொலைத்து வேகமாக எழுந்து அமர்ந்த அவள் அதே வேகத்தில் வந்து கதவை திறந்து இருந்தாள். வாசலில் நின்று இருந்த திவ்யாவை பார்த்ததும், சொல்லு திவ்யா என்று சோர்வாகவும் மெல்லிய குரலில் கேட்கவும், எனக்கு ரொம்ப தலைவலிக்கு, ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன் என்று கூறவும், அதை கேட்டதும் சரி என்று தலையசைத்தாள். அவள் நேராக அறை உள்ளே நுழைந்து தன் தலையில் வாடி இருந்த அந்த மல்லிகை பூவை கலட்டி அந்த அறையில் ஓரமாக இருந்த சிறிய குப்பை கூடையில் போட்டுவிட்டு தன் தலைமுடியை அவிழ்த்து மொத்தமாக கொண்டையிட்டு அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள் அஸ்வினி. அவளுக்கு பின்னால் இருந்த கௌதம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் நடந்து செல்லும் பொழுது அத்தனை மெதுவாக நடந்தாள். அதிலேயே தெரிந்தது அவள் உடல் சோர்வு. அதை பார்த்து கொண்டு இருந்த கௌதமின் மனம் அத்தனை வலித்தது. அவனையும் அறியாமல் அவன் கண்கள் கலங்கியது. அவள் மீது பார்வையை பதித்து இருந்தான். எங்கோ எப்படியோ இருக்க வேண்டிய அவளை தன் வீட்டில் வேலைக்காரியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. அவனுக்கு நன்றாக தெரியும் அவனது மாமாவை பற்றி. அவன் மாமாவின் வார்த்தையில் அவரது மகளை பற்றி பேசினாலே புன்னகை மலரும். அப்படி இருக்க அவரது மகளை கண்டிப்பாக அந்த வீட்டின் இளவரசியாக பார்த்து கொள்வார். இன்று அவர் வீட்டின் இளவரசியாக இருக்க வேண்டிய அவள் தன் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாள் என்ற எண்ணமே அவனின் மனதிற்குள் மேலும் அழுத்தத்தை கொடுத்து இருந்தது. அவன் எடுத்த முடிவு சரி என்று தோன்றிய அந்த முடிவுக்கு ஏற்ப அடுத்த வேலைகளை செய்ய முடிவு செய்தான். உடனடியாக அடுத்த வேலைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்து அவன் தன் போனில் இருந்த சில எண்களை அழுத்தி காதில் வைத்தான். சில நொடியில் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ, யாரு என்று அந்த பக்கம் கேட்ட குரலில், நான் தான் என்று அவன் அழுத்தமாக கூறவும், மச்சான் என்று அந்த பக்கத்தில் ஆர்வமான குரல், எங்க இருக்க மச்சான் என்று கௌதம் கேட்கவும், நீ கூப்பிட்டா இப்பவே வருவேன், எங்கடா இருக்க நீனு, இந்தியா நம்பர் மாதிரி இருக்கு என்று ரோஹித் கேட்கவும், இந்தியாவுக்கு வந்துட்டேன் என்று கௌதம் கூற, அடே சொல்ல மாட்டியாடா, இந்நேரம் உன்னை பார்க்க வந்திருப்பேனே என்று கேட்கவும், டேய் நானே இன்னைக்கு காலையில தாண்டா வந்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உனக்கு உடனே கால் பண்ணினேன் என்று கௌதம் கூறவும், அவ்வளோதானே இப்பவே வந்துடுவேன் என்று கூற, சரி வரும்போது கார் எல்லாம் வேண்டாம், பைக் எடுத்துட்டு வாடா, ரொம்ப வருஷம் ஆச்சு என்று கௌதம் கூறவும், அவ்வளோதானே இதோ இப்ப வந்துட்டேன், கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது உன் கண்ணு முன்னாடி இருப்பான் இந்த ரோஹித் என்று கூறினான். அவனது பள்ளிக்கால நண்பன், பல வருட நட்பு, கிட்டத்தட்ட 12 வருடம் என்று கூறிவிட வேண்டும். அத்தனை வருடமும் ஒன்றாக இணைந்து இருந்தவர்கள். கல்லூரி படிப்பில் பிரிந்து இருந்தாலும் இந்த 7 வருடங்களும் மெயில், மெசேஜ் என்று அவ்வப்போது பேசிக்கொண்டுதான் இருந்தனர். ஆனால் நேரில் பார்க்கும் அந்த தருணத்திற்காக நண்பர்கள் இருவரும் காத்து கொண்டு இருக்க, இப்பொழுது இதோ அவன் அழைத்து விட்டான். அவனது நண்பன் வந்து கொண்டே இருக்கிறான் அவனுக்காக. யாருடா என்று ரித்விக் கேட்கவும், என்னுடைய நண்பன் என்று உடனடியாக கௌதம் கூற, அப்போ நான் யாரு என்று ரித்விக் கேட்கவும், நீ கிரேஸோட நண்பன் என்று கூறி வேகமாக அந்த படியில் இருந்து இறங்கவும், டேய் நான் உன்னுடைய நண்பன்டா என்று ரித்விக் உறுதியாக கூறவும் நின்று திரும்பி அவனை பார்த்த கௌதம், என்னுடைய நண்பன் அப்படின்னா எனக்கு தெரியாம என்னோட போனை வாங்கி என்னோட போன்ல எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்க மாட்டான்டா என்று அழுத்தமாக கூறவும் ரித்விக் அப்படியே நின்று விட்டான். அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கிரேஸ் சொல்லியதால் அவன் செய்தது தவறுதானே.
நண்பனை சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது தானே? அவன் கௌதமின் நண்பனாக இருந்தால் இதை செய்து இருக்கக்கூடாது தானே? அவன் அப்படியே நின்றுவிட அந்த வார்த்தை அங்கு வந்து இருந்த கிரேஸின் காதிலும் கேட்டு இருந்தது. மெலினா, கிரேஸ், ரித்விக் மூவரும் அப்படியே நின்று இருக்க வேகமாக படியில் கீழே இறங்கி சென்றான் கௌதம். அத்தியாயம் 60. கௌதம் ரோஹித்திடம் பேசி அவன் அழைப்பை துண்டிக்க யாரு என்று ரித்விக் கேட்கவும் என்னுடைய நண்பன் என்று கௌதம் கூற அப்ப நான் யாரு என்று ரித்விக் கேட்கவும் நீ கிரேஸுடைய நண்பன் என்று கௌதம் கூற டேய் நான் உன்னோட நண்பன்டா என்று ரித்விக் கூறவும் முன்னால் நடந்து சென்று கொண்டு இருந்த கௌதம் நின்று திரும்பி பார்த்து நீ என்னுடைய நண்பன் அப்படின்னா அப்போ என்னுடைய போனை நீ செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டா என்று அழுத்தமாக கூற அதனை அங்கு வந்து இருந்த கிரேஸ், மெலினா என்று அனைவரும் கேட்டு இருந்தனர். அவன் அப்படியே உறைந்து நின்றுவிட படியில் இறங்கி கீழே சென்று விட்டான் கௌதம். ரித்விக்கிற்கு என்ன சொல்வது என்று சுத்தமாக தெரியவில்லை. அப்படியே சில நொடிகள் நின்ற அவன் அங்கு நின்று இருந்த கிரேஸை ஒரு பார்வை பார்த்து வேகமாக கௌதமுக்கு பின்னால் படியில் இறங்கி கௌதமை தொட்டு இருந்தான். திரும்பி பார்த்த கௌதம் என்ன என்ற கேள்வியோடு பார்க்கவும் சாரிடா என்று கூறவும் எதுக்கு என்று அழுத்தமாக கேட்டான் கௌதம். தப்புதான், நான் உன்னுடைய போன்ல அந்த மாதிரி செக் பண்ணி இருக்கக்கூடாது என்று ரித்விக் கூறவும் ஓ நண்பனா நீ எனக்கு உண்மையாவே லாயல்ட்டியா இல்ல என்று கௌதம் கூறவும் டேய் அந்த மாதிரி நான் இல்லடா என்று அவன் பேசும் முன்பு தடுத்த கௌதம் பரவாயில்ல நீ இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ட என் கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்த எனக்கும் அதில் விருப்பம்தான் அதனால தான் நானும் சரின்னு சொல்லியிருந்தேன் என்று கூறவும் மச்சான் என் மேலே உனக்கு கோபமா என்று ரித்விக் கேட்கவும் மௌனமாக அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பியா என்று கௌதம் கேட்கவும் அவன் தலை குனிந்தான். கௌதம் அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக படி இறங்கி கீழே செல்லவும் அவனை தொடர்ந்து வேகமாக பின்னால் வந்தான் ரித்விக். என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னாலும் கொடுடா, இந்த மாதிரி ஒரு நண்பனை என்னால் இழக்க முடியாது என்று வருத்தமாக ரித்விக் சொல்லவும் அதை கேட்டுக்கொண்டே மாடியிலிருந்து இறங்கி இருந்தனர் மற்ற இரு ஆண்களும். ஜோசப், லூகாஸ் இருவரும் ஒன்றாக கீழே இறங்கி வந்துவிட என்னாச்சு என்று ரித்விக் இடம் கேட்கவும் ஒன்றும் இல்லை என்று கூறிய அவன் மௌனமாக அங்கு இருந்த இருக்கையில் கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டான். என்ன ப்ராப்ளம் என்று மெலினாவின் காதில் மெதுவாக லூகாஸ் கேட்கவும் அதை கேட்டதுமே அவள் நடந்ததை கூற அதை கேட்டதுமே ஐயோ என்று அமைதியாக பார்த்து என்ன இப்படி ஆகி போச்சு என்று லூகாஸ் கேட்கவும் ஆமா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல என்று மெலினா கூற சரி விடு பார்த்துக்கலாம் என்று லூகாஸ் கூறி அவன் பார்வை கிரேஸ் மீது பதிந்தது. கிரேஸ் என்று லூகாஸ் அழைக்கவும் அவனை பார்த்த அவள் வேகமாக தன் அறை உள்ளே நுழைந்து கொண்டாள். லூகாஸ் சில நொடிகள் மூடியிருந்த அறையின் கதவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனும் படி இறங்கி கீழே சென்றான். அந்த நேரம் மச்சான் என்ற குரல் கேட்டு அவன் வெளியில் பார்க்க அங்கு புன்னகையோடு வந்தான் அவன். ரோஹித்தை பார்த்த அடுத்த நிமிடம் இரண்டு கைகளையும் விரித்தான் கௌதம். இருவரும் ஒன்றாக கட்டி அணைத்து கொண்டு குதி குதி என்று குதித்தனர். சரியாக கிச்சன் உள்ளே இருந்து காஃபியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து இருந்த அஸ்வினி அந்த காட்சியை பார்த்து ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டாள். அவளுக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் அப்படியே நின்றுவிட மாடியிலிருந்து திடீரென்று கேட்ட சத்தத்தில் வெளியில் எட்டி பார்த்த திவ்யா அங்கு தன் அண்ணனை ஒருவன் இறுக்கமாக கட்டி கொண்டு குதிப்பதை பார்த்ததும் யாருடா அது கோமாளி என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட திவ்யா படி இறங்கி கீழே வந்த அவள் அங்கே காஃபி கோப்பையோடு நின்று இருந்த அஸ்வினியின் கையில் இருந்த காஃபியை எடுத்து இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எல்லாருக்கும் சேர்த்து காஃபி போடு என்று கட்டளையாக திவ்யா கூறவும் அவள் சரி என்று தலை அசைத்து கிச்சன் உள்ளே நுழைந்தாள். அனைவருக்கும் காஃபி தயார் செய்து கொண்டு வந்து கொடுக்க தேங்க்ஸ்மா என்று புன்னகையோடு எடுத்துக்கொண்ட ரோஹித் இந்த பொண்ணு யாரு கௌதம் என்று கேட்கவும் நீதாண்டா என்னுடைய நண்பன் என்பது போல் ரித்விக்கை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அது என்னோட மாமா பொண்ணு என்று அவன் கூறவும் அப்பொழுதுதான் ரித்விக்கிற்கு தெரிந்தது அவனது மாமாவின் மகள் என்று. அப்பொழுது இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க வேண்டும் அல்லவா, ஆனால் நான் கேட்கவே இல்லை என்று மனதிற்குள் நினைத்து அவன் தலை குனிந்து அமர்ந்து இருந்தான். ஹோ உன்னுடைய மாமா பொண்ணு ஐ மீன் என்று சில நொடி யோசித்தவன் உன்னோட மாமா ஒருத்தங்க மதுரையில் இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்களுடைய பொண்ணா என்று கேட்கவும் ஆமா என்று தலை அசைத்தான். சூப்பர்டா, சொல்லவே இல்லை உனக்கு இப்படி ஒரு மாமா பொண்ணு இருக்கிறா அப்படின்னு என்று புருவம் உயர்த்தி கேட்கவும்
ரோஹித் முதுகில் ஓங்கி ஒரு அடி வைக்கவும் வாய் விட்டு சிரித்த அவன், என்னடா கண்ணெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் போகுது என்று ரோஹித் கூறவும், தன் நண்பனை சில நொடி அழுத்தமாக பார்த்து, நீ ஒரு 3 நிமிஷம் இருக்குமா என்று கௌதம் கேட்கவும், ஏண்டா என்று ரோஹித் கேட்க, இல்ல 3 நிமிஷத்துக்கு உள்ள என் கண்ணு அங்க போகுதுன்னு 3 செகண்ட்ல சொல்லிட்டா என்று கேட்க, அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து இருந்த ரித்விக்கிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்போ இவன் சொன்ன அந்த பொண்ணு தானா என்று சில நொடிக்கு முன்பு அத்தனையும் ரீவைண்ட் செய்து பார்த்தான். அவள் கையில் ஒரு துளி ரத்தம் வந்த பொழுது அவன் வேகமாக கட்டிலில் இருந்து இறங்கிச் சென்று அவள் கையை இறுக்கமாக பிடித்தது என்று அனைத்தும் நினைவு கூர்ந்து பார்த்த அவன், அப்போ இவனுடைய வாழ்க்கையில உண்மையாவே ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா நான் அவன் சொன்னதை நம்பவே இல்லை. ஒரு நண்பனா எப்படினா இத எப்படி என்னுடைய நண்பனுக்கு பண்ண நினைச்சேன் என்று நினைக்கும் பொழுது ரித்விக்கின் மனம் வலித்தது. அவனுக்கு அத்தனை கஷ்டமாகி போய்விட கௌதமின் கையை பிடிக்கவும் அவன் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்து பரவாயில்ல என்று கூறிவிட்டான். அவன் மிகவும் சாதாரணமாக கூறிவிட்டான். ஆனால் குற்றமுள்ள மனதுதான் குறுகுறுப்பாக அல்லவா இருந்தது. அதே போல்தான் அவனது மனம் தகித்து கொண்டு இருந்தது. தவறு, தவறு, மிக பெரிய தவறு என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு அவனுக்கு அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட மனமே இல்லாமல் போனது. வேகமாக அவன் எழுந்து வீட்டின் உள்ளே செல்ல போக ரித்விக் என்று அழைத்தான். அவன் திரும்பி பார்க்கவும் ரோஹித் என்று தன் நண்பனை காட்டியும், இது ரித்விக்டா, இனிமே நம்மளோட ஃப்ரெண்ட் என்று கூறவும், ரியலி மச்சான் என்று ரோஹித் கேட்கவும், ஆமாண்டா என்று கூறி ரித்விக் என்று கௌதம் அழைக்கவும் அவன் அப்படியே நின்றான். என் கூட அமெரிக்காவில் படிச்சான். இப்ப நானும் அவனும் தான் ஒன்னா தங்கி இருக்கோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி என்று கௌதம் கூறவும், அதை கேட்டு ரித்விக்கிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உன்ன மாதிரி என்று கௌதம் கூறிய அந்த வார்த்தையில் எத்தனை அழுத்தம்! நீயும் அவனும் இருவரும் எனக்கு ஒருவன் என்பது போல் அல்லவா கௌதம் பேசிவிட்டான். ஆனால் நான் அந்த அளவுக்கு இருந்தேனா என்று மனதிற்குள் யோசித்தபடி ரித்விக் நின்று கொண்டு இருக்க, என்ன மச்சான் என்று புன்னகையோடு கௌதம் கேட்கவும், கௌதமின் கண்களை பார்த்து சாரிடா என்று ரித்விக் கூறவும், பரவாயில்ல விடுடா, நானும் சில நேரங்கள்ல அப்படி மாற வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் தப்பு பண்ணுவதுதான். அதுக்காக அந்த தப்பையே பிடித்து இருந்தால் நம்மளால முன்னோக்கி போகவே முடியாது. நீயும் நானும் தப்பு என்றைக்கா இருந்தாலும் பண்ண தானே போறோம் என்று கூறி ரோஹித், நீ சிவில் தானே என்று கேட்கவும், ஆமாண்டா, நீ தானே சிவில் படிக்க சொன்ன என்று கேட்கவும், ஆமா, இவனும் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான் என்று கூறவும், அவ்வளோதானே மச்சான், சும்மா வெளுத்து கட்டிடலாம் என்று ரோஹித் கூறவும், சரி, ஏதாவது இப்போ ரீசெண்டா கான்ட்ராக்டரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கவும், அட ஆமாண்டா, அது இப்போ ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று வரப்போகுது. அதுக்கான ஃபைனல் இன்னும் செலக்ட் ஆகலை. அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணலாமா என்று கேட்கவும், சூப்பர்டா, பண்ணிடு, நான் டிசைன் பண்றேன். எத்தனை ஃப்ளோர் என்ன ஏதாவது உனக்கு தெரியுமா என்று கௌதம் கேட்கவும், சில நொடி யோசித்தவன், அந்த பில்டிங் கட்டக்கூடிய ஓனர் கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா என்று ரோஹித் கேட்கவும், ஓகேடா, சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லு, டிசைன் நான் பண்றேன் என்று கௌதம் கூறவும், ஓகே மச்சான் என்று கூறிய ரோஹித் காஃபியை முழுவதுமாக குடித்து முடித்து, உன்னோட ஆளை கூப்பிடுடா என்று கூறவும், எதுக்கு என்று கௌதம் கேட்க, சொன்னதை செய் என்று ரோஹித் கூறவும், அஸ்வினி என்று அவன் அழைக்க ஒரு நொடி தன் இதயம் நின்று துடிப்பதை உணர்ந்து மெதுவாக வெளியில் வந்தாள், தலை குனிந்தபடி. நின்று இருந்த அவளை பார்த்த அவன் மனம் அப்படியே ஒரு நிமிடம் வேகமாக துடித்து அடங்கியது. அவள் மீது அவன் பார்வை. அவள் என்ன என்பது போல் தலை குனிந்து நின்று இருந்தாள். என்னடா என்று திரும்பி ரோஹித்தை பார்க்கவும், காஃபி சூப்பர்மா என்று கூறவும் தலை குனிந்து இருந்த அவள் நிமிர்ந்து ரோஹித்தை பார்த்தாள். முதல் முறை அவள் செவியில் இந்த வார்த்தை விழுந்து இருக்கும் போலும். அப்படித்தான் அவளது பார்வை. அதை உணர்ந்த கௌதமின் மனதிற்குள் அத்தனை வலி. அவன் எடுத்த முடிவு மிகவும் திடமானது என்று யோசித்த அவன், மச்சான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, வெளியே போலாமா என்று கேட்கவும், தாராளமா போகலாம் என்று கூறி அவன் எழுந்து கொள்ள கௌதமும் எழுந்து கொண்டான். அஸ்வினி, இது எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிடு என்று கௌதம் கூறவும், அவள் சரி என்று தலையசைத்து அங்கு இருந்த கோப்பைகளை எடுத்துக்கொண்டு கிச்சன் உள்ளே நுழைந்து விட்டாள். செல்லும் அவளை சில நொடிகள் பார்த்த கௌதம், நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் என்று கூறவும், ஓகே மச்சான் என்று ரித்விக் கூற, வீட்டை விட்டு சற்று தொலைவில் இருந்த ரோஹித் வாகனத்தை நிறுத்தும்படி கௌதம் கூற, என்னாச்சுடா என்று அந்த சாலையின் ஓரத்தில் வாகனத்தை நிறுத்தினான். ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அவர்கள் இருவரும் நின்று இருந்தனர். எதுக்குடா இப்போ வண்டியை நிறுத்த சொன்ன என்று ரோஹித் கேட்கவும், கௌதம் சில நொடிகள் அமைதியாக இருக்க, என்னடா என்று மீண்டும் ரோஹித் கேட்க அவன் தன்னுடைய விஷயத்தை கூற, அதை கேட்ட ரோஹித்,
டேய், உண்மையாவா என்று கேட்கவும், உன்கிட்ட நான் எதையும் மறைச்சது கிடையாது. ஆனாலும் இந்த 7 வருஷம் மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்று தன் வாழ்க்கையில் இந்த 7 வருடமாக நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் தன் நண்பனிடம் கூறி முடிக்க அனைத்தையும் கேட்டு இருந்த அவன், அப்போ அந்த பொண்ணு என்று கேட்கவும், என்னுடைய மனைவிதான். ஆனா இன்னும் அது சட்டபூர்வமாக இல்ல என்று கூறவும், அப்போ அடுத்து என்ன பண்ண போற என்று ரோஹித் கேட்கவும், சட்டப்படி கல்யாணம் பண்ணணும் என்று கௌதம் கூறினான். கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.